ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவு வச்சு ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு அல்வா பண்ண போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் ஃபுல்லாக கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு எடுத்துகிட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசையணும்னு அவசியம் இல்லை. ஆனால் லைட்டாக தண்ணி தெளித்து எல்லாம் ஒன்று கூடி வர அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 5-6 மணி நேரம் அது நல்லா ஊறணும். ஒரு மூடி போட்டு ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் பார்த்தா இந்த அளவுக்கு இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கும். இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் நல்லா கைவிட்டு கரைச்சிக்கோங்க. ஃபுல்லாக கரைச்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் ஃபில்ட்ரு வச்சு தான் ஃபில்ட்ரு பண்ணேன். ஆனால் அது ஃபில்ட்ரு ஆகலை. அப்படி ஃபில்ட்ரு ஆகலை அப்படின்னா ஒரு ஒயிட் காட்டன் துணி ஏதாவது ஒன்று எடுத்து அதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை தனியாக ஓரமாக வச்சதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம கலருக்காக தான் பண்ணுறோம். அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ரௌன் கலர் வரும். அந்த ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுகர் சிரப் ரொம்ப கெட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆகிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு கலர் கொடுக்கும். கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்பப்போ இடையில கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா வாசம் வராத சமையல் எண்ணெய் இருக்கும்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு 5 மினிட்ஸு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாகும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கப்பில் 1 கப் மாவு எடுத்தீங்களோ அந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சுகர் சாப்பிடுவீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 1 கப்பே போதும். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் நல்லா கெட்டிப்படும். லைட்டாக அப்பப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டே இருங்க. சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்தளவுக்கு கெட்டியாகும். இந்தளவுக்கு கெட்டியானோடனே உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்துச்சு அப்படின்னா ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 ஏலக்காவை தட்டி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே கெட்டியாகும். கெட்டி ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சம் நெய் இடையில சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பாதாமும் முந்திரியும் இருந்துச்சு, அதனால் நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் அது கரெக்டான ஒரு பக்குவம் வரும். அது என்ன அப்படின்னா பேனில் சுத்தமாக ஒட்டவே கூடாது. பேனில் சுத்தமாக ஒட்டாமல் வந்தாலே அல்வா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் சூடாக இருக்கும்போதே கட் பண்ண மறந்துட்டு இங்கே சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் கட் பண்ணிடுவேன். எவ்வளோ மாதிரியே இருக்குது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு.